வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். முக்கியமான ஒரு செய்தி அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றேன். தனுர் மாதமானது ஆரம்பிக்க இருப்பதால், அதாவது மார்கழி மாதம் ஆரம்பிக்க இருப்பதால் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி ஆகியவற்றினுடைய விளக்கங்கள் பதிவிட இருப்பதால் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவானது ஒரு வாரத்திற்கு பிறகு தாங்கள் அனைவருக்கும் மீண்டும் பதிவிடுவோம் என்பதை மிகவும் பணிவுடனும் அன்புடனும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 33. சமாஸ்வாச வசனம், அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு சரமை அப்படின்ற அரக்கியானவள் அரக்கியிலேயே ரொம்ப ரொம்ப உன்னதமான சகல சாஸ்திரமும் அறிந்த புண்ணிய அரக்கியவோ. அவள் ஆறுதல் சொன்னாலாம் சீதா பிராட்டியாருக்கு. இங்கே இந்த தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுபசமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवी च दस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः. श्री सीताक्षरशत्रुघ्नानुमसमेत श्रीरामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் திரிசம்ச சர்க்கா, சர்க்கமானது 33. சமாஸ்வாச வசனம், ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு மகா புண்ணியவதியான அரக்கியாகப்பட்ட சரமை ஆறுதல் சொன்னாலாம். சீதாம் து ஓகிதாம் திருஷ்டுவா சரமா நாம ராட்சசி அசசாதாத வைதேகிம் பிரியாம் பிரணயினீம் சகீம். இந்த மாதிரி ஸ்ரீ சீதா பிராட்டியார் மாயினால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்ரீராமபிரானுடைய சிரசை பார்த்து சொல்லிவிட்டு அந்த சிரசானதும் மறைஞ்சு போயிடுத்து. ராவணன் அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த சிரசை, வில்லு எல்லாம் மறைஞ்சு போயிடுத்து. அந்த துக்கத்திலேயே இருந்தாலாம். அப்போ சரமை அப்படின்ற அரக்கியானவள் சீதா பிராட்டியார்கிட்ட ராமனுடைய ஸ்ரீராமனோட தலையை கண்டு அது உண்மை அப்படின்ட்டு நீ நம்பிட்டியே, அந்த மாதிரி மனமயக்கத்தில் இருக்கக்கூடியவளும் தனக்கு உற்ற தோழியாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைவருக்குமே எல்லோருக்கும் நன்மையை செய்ய விரும்புகின்றவளும் விஜயகமன்ன ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியுமான ஸ்ரீ சீதா பிராட்டியாரினுடைய அருகில் வந்தாலாம்.
மோகிதாம் ராட்சசேந்திரேண சீதாம் பரமதுக்கிதாம் ஆஸ்வாசயாமாச ததா சரமா மிருதுபாஷினி. அரக்கையிலேயே இந்த சரமை ரொம்பவும் இனிமையாக பேசக்கூடியவள். அரக்க மன்னனால் அடிமயக்கப்பட்டு பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சீதா பிராட்டியாரை சமாதானப்படுத்தினாலாம். சாகி தத்ர கிருதா மித்ரம் சீதையா ரக்ஷமானயா ரக்ஷந்தி ராவணாதிஷ்டா சாணுக்ரோசோ திருடவிரதா. ராமனுடைய கட்டளைப்படி இந்த சரமையானவள் சீதா பிராட்டியாருக்கு காவலாக நியமிக்கப்பட்டாள் இல்லையா? அந்த சரமையானவள் கருணையும் உறுதியான நெஞ்சமும் கொண்டவள். ஸ்ரீ சீதா பிராட்டியாரோட மிகவும் நட்போட பழகி வந்தாலாம். சாதரச ததசீதாம் சரமா நஷ்டசேதனாம் உபாவிருத்தியோதிதாம் துவஸ்தாம் வடமாமிவ பாம்சுலாம். சரமை ரொம்பவும் களைப்பினால் மணலில் விழுந்து புரண்டு விட்டு அதற்கு பின்னால் எழுந்து நிற்கக்கூடிய, அதாவது ஒரு குதிரை இருக்குது, பெண் குதிரை. அந்த குதிரையானது மணலில் புரண்டு விழுறது. புரண்டு விழுந்தவுடனே அது எழுந்து நிற்கும் அந்த குதிரை. அதுபோல் சாட்சாத் ஸ்ரீ சீதா பிராட்டியா தன்னுடைய உடல் முழுவதும் தூசி படைந்து உணர்விழந்தும் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை சரமையானவள் பார்த்தாளாம். தாம் சமாஸ்வாசயாமாச சகி ஸ்நேகேன சுவ்ருதா சமாஸ்வசகி வைதேகி மாபூத்தே மனசோ யதா. இந்த சரவை இருக்காளே, அவள் எப்படின்னாக்கா தோழமையை பிரமாதமாக நன்றாக பரிபாலிக்கக்கூடிய தோழியவள். அந்த சமயத்தில் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ சீதா பிராட்டியாருக்கு தைரியம் கொடுத்து பேசினாலாம். என்ன சொன்னான்னா, வைதேகி மனக்கவலையே கொள்ளாத, நீ மன நிம்மதியோடு இரு அப்படின்னாலாம் சரவை. உக்தா யத்ராவணேனா துவம் பிரயுக்தம் ச ஸ்வயம் துவயா சகி ஸ்நேகேன தத்பீரு மயா சர்வம் பிரதிஸ்ருதம். இப்போ சரவே சொல்கிறா சீதா பிராட்டியரை பார்த்து, அட கோழை மனம் கொண்டவளே, ராவணன் கூறியதையும் அதுக்கு நீயாக கொடுத்த பதிலையும் ஒரு தோழிக்கு காட்ட வேண்டிய பரிவோட நான் முழுமையாக அதை நான் கேட்டேன். நானும் அதை கேட்டேன். சம்பிராந்தஸ்ய நிஷ்கிராந்தோ யத்கிருதே ராட்சசாதிபः தஸ்ய மே விதிதம் சர்வம் அவிநிஷ்கிரமிய மைதிலி. இப்போ சொல்கிறா, லீனையா ககனே சூன்யே பய முத்ருஜ்ய ராவணாத் தவ ஹேதோர் விஷாலாட்சி நகிமே ஜீவிதம் பிரியம். இப்போ சொல்கிறா சரமை, சீதே நீ விசாலமான கண்களை உடையவள். இந்த ராவணன் கண்ணில் பட்டு விட்டதுனால ஆபத்து அப்படின்றத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் பாழ்வழியான ஆகாயத்தில் நான் மறந்துருந்து கேட்டேன். நீ என்னென்னா சொல்கிற அவங்ககிட்ட பேசினன்னு. உன்னை காட்டிலும் சீதே சரவை சொல்கிறா, என்னோட உயிரானது எனக்கு பிரியமானதே கிடையாது. என் உயிர் போனால் போட்டும் போ அப்படின்னாலாம் சரமை. மைதிலி, அரக்கர் மன்னனாகிய இந்த மகாபாவியாக இருக்கானே ராவணன், அவன் மனக்குழப்பத்தோட எந்த காரணத்தினால
இந்த இடத்துலேருந்து வெளியே போனானோ அதனோட முழு விவரமும் எனக்கு தெரியும். அவன் எதுக்காக வெளில போனாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாலாம் சரமை. நாசக்கியம் சௌக்திகம் கர்த்தும் ராமஸ்ய விதிதாத்மனः வதஸ்ய புருஷோ வியாக்ரே தஸ்மின் நைவோபபத்யதே. அதாவது பேராண்மையுடைய ராமனை அவர் உறங்கி கொண்டு இருக்கும்போது கொல்வது அப்படின்றது நடக்கக்கூடிய செயலே கிடையாது. சரமையை சொல்கிறா சீதா பிராட்டியார்ட்ட. அவர் புலியிலேயே ஆண் புலி. அவரை அவர் முழிச்சுட்டு இருக்கும் பொழுது கண் விழித்து கொண்டு இருக்கும்போது கூட அவரை போய் கொல்வது அப்படின்றது கொஞ்சம் கூட சாத்தியமே கிடையாது அப்படின்னாலாம். ந துவேவ வானரா ஹந்தும் சக்கியா பாதபயோதினா சுரா தேவ ஷட்பேனேவ ராமேணஹி சுரக்ஷிதாக. இப்போ சரமையை சொல்கிறா சீதா பிராட்டியத்த, இந்திரன் எப்படியே தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்து அவனை பாதுகாக்கிறாளோ அதுபோல ராமனால் நல்ல முறையில் காப்பாற்றப்படுவதால் வானரங்கள், மரங்களை பெயர்த்து போரிடக்கூடிய வானரங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கொல்லப்பட முடியாதவர்கள் தானே சீதை அப்படின்னாலாம் சரமை. தீர்க்க விருத்த புஜ ஸ்ரீமான் மகோரஸ்க பிரதாபவான் தன்வி சம்ஹன நோபேதா தர்மாத்மா புவி விஸ்ருதா விக்ராந்தோ ரட்சிதா நித்யம் ஆத்மனஸ்ய பரஸ்ய சா லக்ஷ்மணேன சகபிராத்ரா குசலி நயசாஸ்திரவித் ஹன்னா பரபலோகானாம் அசிந்திய பலபௌருஷः ந ஹதோ ராகவ ஸ்ரீமான் சீதே சத்ருநிபர்ஹணः. இப்போ சொல்கிறா சரமை சீதா பிராட்டியரை பார்த்து, சீதே உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ராமன் பிரமாதமாக நீண்டு திரண்ட 2 கைகளை உடையவர். அவர் அனைத்து பெருமைகளுக்கும் இருப்பிடமானவர் அவர்தான். அவருக்கு அகன்ற மார்பும் பிரமாதமான வீரத்தையே முதல்வாவதாக கொண்ட உடையவர் அவர். அவர் வில்லில் வில்லு ஏறுதல் சிறந்த வில்லாளர் இல்லையா. அவருடைய திருமேனி பார்த்தோன்னா பிரமாதமாக அனைவரும் கவரக்கூடிய கவர்ச்சியான திருமேனி. அவரை எப்பவுமே தர்மத்திலேயே இருக்கக்கூடியவர், அறநெறியே கடைபிடிக்கக்கூடியவர். அதனால் இந்த உலகம் முழுக்கமாக அவரை புகழ் பெற்றவர் ராமன். யாராலையுமே மீறி செல்ல முடியாதவர். எல்லா காலங்களிலும் தன்னையும் மற்றவர்களையும் பிறரையும் காப்பாற்றக்கூடிய திறனுடையவர் ராமன். க்ஷத்ரிய நீதி, அதாவது அரச நீதியெல்லாம் பிரமாதமாக அறிந்தவர். ஒரு போர்னு ஒன்று வந்துட்டாக்க அதில் எதிரிப்படையினுடைய அணிகளை வெட்டி சாய்க்கக்கூடியவர். எண்ணி பார்க்க முடியாத ஆற்றலும் ஆண்மையும் உடையவர் ராமன். பகைவரை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடியவர். வெற்றி என்னும் ஒரே விஷயத்தையே கொண்ட அதற்கு பொருத்தமானவர் அவர். அதனால் சீதை ராகவன் கொல்லப்பட்டார் என்பது சரியில்லையே. தம்பியாகிய லக்ஷ்மணனோடு அவர் சௌக்கியமாக தான் இருக்கார் அப்படின்னாலாம் சரமை. அயுக்த புத்தி கிருத்தியனா சர்வபூத விரோதினா இயம் பிரயுக்தா ரௌத்ரேனா
மாயா மாயா விதா துயி. சரமையை சொல்கிறா சீதை கிட்டங்க, சீதை இந்த ராவணன் இருக்கான் பார்த்தியா, அவனுடைய அறிவு அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு மற்றும் செயலாகிய இரண்டுமே தவறானவை தான். அவன் இந்த ராவணன் இருக்கானே எல்லா பிராணிகளுக்கும் பகைவன் தான். அவன் மகா குடும்பக்காரன், மாயாவி வேற. அவன் அந்த மாயாவிமான அவன் தன்னுடைய மாயினால உன்னை மயக்கியிருக்கான். அந்த தலை இருக்கே வில், அதெல்லாம் அவனுடைய மாயினால் தோற்றுவிக்கப்பட்ட விஷயங்கள் சீதே அப்படின்னாலாம் சரமை. லோகஸ்தே விகத சர்வ கல்யாணம் துவாம் உபஸ்திதம் த்ருவம் துவாம் பஜட்டே லக்ஷ்மி பிரியம் பிரீத்திகரம் சுணு. இப்போ சரமை சொல்கிறா சீதா பிராட்டியார்ட்ட, சீதே உன்னுடைய துக்கங்களுக்கெல்லாம் முடிவானது வந்துடுது. உனக்கு இப்போ நல்ல காலம் உன்னை நெருங்கி கொண்டு வந்திருக்கு. நான் நிச்சயமாக சொல்கிறேன், திருமகளானவள் உன்னை சேவித்து கொண்டிருக்கா. உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், நீ கேளு சீதே அப்படின்னாலாம் சரமை. உத்தீரிய சாகரம் ராம சக வானர சேனையா சன்னிவிஷ்ட சமுத்திரஸ்ய ஜீரமாசாத்திய தட்சிணம். உன்னுடைய பர்த்தா இருக்காரு ராமன், வானர படையோடு கூட இந்த பெருங்கடலை தாண்டி சமுத்திரத்தினுடைய தெற்கு கரையில் தங்கியிருக்கார். அதை நான் பார்த்தேன் அப்படின்னாலாம் சரமை. திருஷ்டோமே பரிபூர்ணார்த்த காகுஸ்த சகலக்ஷ்மண சகிதை சாகராந்தஸ்தைர் பலைஸ்திஷ்டதி ரக்ஷிதா. இப்போ சரமை சொல்கிறா, எக்காலத்திலும் எந்தவித மனக்குறையும் இல்லாத ராவணனையும் லக்ஷ்மணனையும் என்னுடைய கண்களெல்லாம் ஆகாயத்திலேருந்தே நான் பார்த்தேன் சீதே. அவன் 2 பேரும் கடற்கரை பகுதியில் பிரமாதமாக நன்றாக வியூகம் அமைக்கப்பட்ட படையினரால் உன்னுடைய பர்த்தாவாகப்பட்டவர் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார் அப்படின்னாலாம் சரமை. அனேன பிரேஷிதாயச ராட்சசா லகு விக்ரமாக ராகவஸ்தேன இத்யேவ பிரவருத்திஸ் தைரி ஹாகிருதாக. இப்போ சரமே சொல்கிறான், இவன் இருக்கானே இந்த ராவணன், இவனால் அனுப்பப்பட்ட இந்த மகா வீரர்களான ஒற்றர்கள் ராமபிரான் கடலை கடந்து இக்கரைக்கு சேர்ந்து விட்டார் அப்படின்ற ஒரே ஒரு செய்தியை தான் அவன் கொண்டு இவங்கிட்ட சொல்லியிருக்கா அப்படின்னாலாம் சரமை. சதாம் ஸ்ருத்வா விசாலாட்சி பிரவருத்திம் ராட்சசாதிபா ஏஷ மந்திரயதே சர்வை சசிவை ராவணா. சீதே நீ மகா பதிவிரதை, என்னுடைய தடங்கண்ணாலே அரக்க மன்னன் ராவணன் இருக்கானே, இந்த ஒற்றர்கள்லாம் சொன்னோன்னா அந்த செய்தியை கேட்டுவிட்டு எல்லா அமைச்சர்களோடும் கூட இப்போ அவன் மந்திர ஆலோசனை நடத்தி செய்து கொண்டிருக்கான். என்ன செய்கிறான் தெரியுமா? இதே புர்வானா சரமா ராட்சசி சீதையா சக சர்வோத்யோகேன சைன்யானாம் சப்தம் சுஸ்வராவ பைரவம்.
இந்த அரக்கியான சரமையானவள் இந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கும்போதே போர் புரிவதற்கான முழு ஆயத்தங்களோட அணிவகுத்த படையினருடைய கோரமான சிம்மநாதமானது அந்த இடத்துல கேட்டுதான். தந்த நிர்காத வாதின்யா ஸ்ருத்வா பேரியா மகாஸ்வனம் உவாச சரவா சீதாம் இடம் மதுரபாஷினி. இனிமையாக பேசக்கூடிய இயல்புடைய அந்த சரமையானவள் கோல்களாக அடிக்கப்பட்டு, அதாவது கோல் நக்க தடி, அதாவது மேலே அடிக்கிறதுனா கையில் ஒரு கோல் வச்சுட்டு அடிப்போம். அடிக்கப்பட்ட சப்தண்ட பேரிக்கையினுடைய பயங்கரமான முழக்கத்தை கேட்டு ஸ்ரீ சீதா பிராட்டியை பார்த்து சொன்னாலாம். என்ன சொன்னா சரமை அப்படின்னா, சன்னாக ஜனனி ஹேஷா பைரவா பீரு பேரிகா பேரிநாதம் ச கம்பீரம் ஸ்ருணூதோயத நிஸ்வனம் கல்பியந்தே மத்தமாதங்கா யுஜ்யந்தே ரதவாஜினः கிருஷ்யந்தே துரகாரூடா பிரசாஹஸ்தா சகஸ்ரசா. இப்போ சொல்கிற இந்த சரமை சீதா பிராட்டியரை பாட்டு, அட பேதை பெண்ணே, பயங்கரமான இந்த பேரிக்கை முழக்கம் போருக்கு தயாராக இருக்கின்றோம் அப்படின்றத குறிக்கிறதுமா. அதாவது மேகங்கள் இருக்கு, 2 மேகங்கள் மோதிக்கொண்டால் என்ன கர்ஜனையானது இருக்குமோ அதற்கு ஒப்பான இந்த யுத்த பேரிக்கைகளின் முழக்கத்தை நீயும் நன்றாக செவி கொடுத்து கேள். அதாவது மதம் கொண்ட போரில் மதம் கொண்ட யானைகள் பிரமாதமாக அலங்கரிக்கப்படுறது பாருங்க. தேர் குதிரைகள்லாம் அந்த தேரில் பூட்டி இணைக்கப்படுறது. கையில் ஈட்டியை தாங்கிய ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள் ஆஹா நமக்கு போரானது வந்துருத்தே அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கா எல்லாரும். தத்திர சன்னந்தா சம்பதந்தி பதாதயா ஆபூரியந்தே ராஜமார்கா சைன்யைர் ரத் புத தர்சனைஹி. காலாட்படையினர்லாம் ஆங்காங்கே போருக்கு பிரமாதமாக ஆயத்தமாகி ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டமாக சேர்ந்துட்டுருக்கா. வெகு வேகமான ஓட்டத்தோட பெரும் சத்தம் போட்டும் கொண்டோம் எல்லாரும் கடலினுடைய அலைகளானது வரிசையாக எப்படி எழும்பி கொண்டிருக்குமோ அதுபோல ராவணனுடைய அரசபாட்டைகளில் பல வகை சீருடை அணிந்த வீரர்கள்லாம் கணக்கில்லாமல் நிரம்பி இருக்கா சீதே அப்படின்னாலாம் சரமை. வேக வத்பீர் நதத்பிஷ்ய தோயௌ கைரிவ சாகரகா சஸ்திராணாம் ச பிரஸ்னானாம் சர்மணாம் வர்மணாம் ததா ரதவாஜி கஜானாம் ச பூஷிதானாம் ச ரக்ஷசாம் சம்பிரமோ ரக்ஷசாமேஷ ரிஷீதானாம் தரஸ்வினாம் பிரபாம் விசிருதாம் பஸ்ய நானாவர்ணம் சமுத்திதாம் வனம் நிர்தஹதோ கர்மே யதாரூபம் விபாவசோ. இந்த இலங்கை பட்டணம் முழுவதுமே பளபளக்கக்கூடிய ஆயுதங்கள், கேடயங்கள், கவசங்கள், அதுக்கு எப்படி உரியபடி அலங்கரிக்கப்பட்ட தேர்கள், யானைகள், குதிரைகள், பிரமாதமாக அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அரக்கர்கள், மன மகிழ்ச்சியோடு கொண்டவர்களும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடியவர்களுமான இந்த அரக்கப்படையினர்லாம் மிகவும் பரபரப்புடன் இவைகளிலிருந்து புறப்படக்கூடிய ஒளி கோடை காலத்தில் எப்படி இருக்கு தெரியுமா? இவெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாக்கா சீட்டை கோடை காலத்தில் காட்டை எரிக்கும் பெரும் தீயை போல
பல வண்ணங்களோடு எல்லாரும் பிரகாசமாக பிரகாசித்து கொண்டிருக்காப்ப அப்படின்னாலாம் சரவை சீதா பிராட்டியார்ட்ட. கண்டானாம் சுருணு நிர்கோஷாம் ரதானாம் சுருணு நிஸ்வனம் ஹயானாம் ஹேஷமானானாம் சுருணு துர்யத்வனிம் யதா. யானையினுடைய கழுத்தில் வந்து கற்றக்கூடிய மணிகளினுடைய ஓசையை வந்து கேள் சீதே. தேர் சக்கரங்களினுடைய ஒலியை வந்து கேள். தூரியம் முதலான போர்களினுடைய பேரிக்கைகளினுடைய முழக்கத்தை போன்ற குதிரைகளுடைய கணைப்பெல்லாம் கேள் அப்படின்னாலாம் சரமை. உத்யதாயுத அஸ்தானாம் ராட்சசேந்திர நுயாயினாம் சம்பிரமோ ரட்சசாமேஷ துமுலோ ரோமஹர்ஷணா. எல்லா அரக்கர்களும் கையில் வந்து ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அரக்க மன்னனுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய இந்த அரக்கர்களுடைய மன கலவரமும் பேர் இறைச்சலும் எனக்கு வந்து எனக்கும் சரி உனக்கும் சரி ரோம சிலிர்ப்பை வந்து ஏற்படுத்துகின்றது பார். உனக்கு ரோம சிலிர்ப்பு வரல அப்படின்னு கேட்டாலாம் சரவை. ஸ்ரீஸ்துவாம் பஜதி சோகக்னி ரட்சசாம் பயமாகதம் ராமகமல பத்ராட்சோ தைத்யானாமிவ வாசவः விநிர்ஜித்ய ஜதக்ரோதஸ் த்வாம் அசிஞ்ய பராக்கிரமः ராவணம் சமரே ஹத்வா பர்தா துவாதிகமிஷ்யதி. நீ இப்போ சோகத்தை வந்து பொசுக்கிட்டு அழிக்கக்கூடிய சந்தோஷ லக்ஷ்மி, உனக்கு வந்து அந்த லக்ஷ்மியானவள் வந்து பணி செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கா. அரக்கர்களுக்கு வந்து இப்போ பேராபத்தானது வந்திருக்கு. தாமரை கண்ணனும் எண்ணி பார்க்க முடியாத ஆற்றல் கொண்ட உன்னுடைய பர்த்தராகப்பட்ட கணவர் ராமன் எப்படி தெரியுமா? அதாவது இந்திரனாகப்பட்டவன் தேவேந்திரன் வந்து போர்க்களத்தில் எப்படி அசுரர்களை கொன்றானோ அவன் கொன்று அழித்தது போலவே இன்று உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீராமன் அரக்கர்களை வென்று ராவணனை கொன்று வெற்றியின் அடையாளமாக உன்னை திரும்பவும் பெறப்போகிறார். இதுவரைக்கும் ஏன் போரில் வந்து முற்படவில்லை அப்படின்னு நீ கேட்டன்னா, இந்த ராவணன் இருக்கானே அவர் இதுவரை, அதாவது ஸ்ரீ ராமனாகப்பட்டவர் இதுவரை ராவணனை நேரில் பார்த்ததே இல்லை. அதனால தான் அவர் வந்து இன்னும் போரை வந்து தொடுக்காமல் இருக்கார். ராமனாகப்பட்டவர் தன்னுடைய கோபத்தையும் அடக்கி கொண்டிருக்கார். ஆனால் இந்த ராமனாகப்பட்டவர் ஒரு முறை இந்த ராவணனை பார்த்தாலே போதும், அவருக்கு கோபமானது பொங்கி எழுந்து கொண்டு வரும். சீதே அப்படின்னாலாம் அரக்கியாகப்பட்ட சரமை. விக்ரமிஷ்யதி ரக்ஷசு பர்த்தாதே சகலக்ஷ்மணः யதா சத்ருஷு சத்ருக்னோ விஷ்ணுனா சகவாசவः. இப்போ சொல்றா சரமை, எதிரிகளாம் அழிக்கக்கூடியவன் இந்திரன். திருமால் சாட்சாத்து நாராயணன் சேர்ந்து எவ்வாறு எதிரிகளை ஒழித்து கட்டினாரோ அதுபோல உன்னுடைய கணவர் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணுடன் சேர்ந்து அரக்கர்களிடம் வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டத்தான் போறார். அதை நீ பார்க்கத்தான் போறக்கூடிய விரைவில்
அப்படின்னாலாம் சரவை. ஆகதஸ்திஹி ராமஸ்யா க்ஷிப்ரமங்க கதாம் சதீம் அகம் திரக்ஷ்யாமி சித்தார்த்தாம் துவாம் சத்ரோ வினிபாதித்தே. இப்போ சரமே சொல்றா சீதா பிராட்டிட்ட, சீதே, இந்த இடத்திற்கு வந்திருக்கும் ஸ்ரீராமன் பகைவர்களை கொன்று வீழ்த்திய பின் அவருடைய மனசானது வெற்றியடைந்த பிற கைகூட பெற்றவளும் மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய கற்பு கரசியுமான நீ உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ராமன் அவருடைய மடியில் அமர்ந்திருப்பத என்னுடைய கண்களால் நான் பார்க்கத்தான் போறேன் அப்படின்னாலாம் சரவை அரக்கியானவள். ஆசுருன் யானந்த ஜானித்துவம் வர்த்தயிஷ்யசி சோபனே சமாகம்ய பரிஷ்வஜ்ய தஸ்யோரசி மகோரசகா. இப்போ சொல்கிறா சரமை சீதா பிராட்டியர்கிட்ட, எனக்கு மிகவும் செல்வ பெண்ணே, நீ உன்னுடைய பர்த்தாவை அடைந்ததும், அதாவது ராமனை அடைந்ததும் அவருடைய விசாலமான மார்பை தழுவிக்கொண்டு ஆனந்த கண்ணீரில் உன்னுடைய கண்களில் இருந்து வெள்ளப் பெருக்கானது விடத்தான் போற அப்படின்னாலாம். அசீரான் மோக்ஷத்தே சீதே தேவிதே ஜகனம் கதாம் திருதாமேதாம் பகுன் மாசான் வேணீம் ராமோ மகாபலகா. இப்போ சொல்கிறா சரமை சீதை பிராட்டியே, பல மாதங்களாக உன்னுடைய கூந்தல் சீவி வாரப்படாதனால சடை போட்டுக்கொண்டு முழங்கால் வரைக்கும் நீண்டு தொங்கிக் கொண்டிருக்கு. இந்த சடையை மகா பலசாலியாக இருக்கக்கூடிய ராமன் மிக விரைவில் தன்னுடைய அன்பு கரங்களால் கோதிவிட்டு முடிச்சுக்களை நீக்கத்தான் போகிறார். உன்னுடைய தலைமுடியானது பிரம்மாண்டமாக ஆக போகிறது அப்படின்னாலாம். தஸ்ய திருஷ்டுவா முகம் தேவி பூர்ணச்சந்திர விவோதிதம் மோக்ஷயசே சோகஜம் வாரி நிர்மோகம் இவ பன்னகி. தேவி, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உரி, அதாவது நிலாவானது உரி தழுகிறது, முழு நிலா. அதுபோல இருக்கக்கூடிய உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுடைய திருமுகத்தை நீ பார்த்ததுமே எப்படி இருப்ப தெரியுமா? ஒரு பாம்பானது எந்த விதமான முயற்சியும் இன்றி தன்னுடைய சட்டையை உரிப்பது போல துக்கத்தால் இப்போ உனக்கு உண்டான கண்ணீரை உடனடியாக நீ துடைத்தெறியத்தான் போகிறாய் சீதே அப்படின்னாலாம் சரமை. ராவணம் சபரே ஹத்வா நசிராதேவ மைதிலி त्वया समग्र प्रियया सुगार्हो लप्स्यते सुगम. மைதிலியே, உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ராமன் மிகவும் சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர். வெகு விரைவில் போரில் ராவணனை கொன்று தனக்கு அன்புக்கு உரியவளாக இருக்கக்கூடிய உன்னோடு சேர்ந்து இன்னும் பலவிதமான உயரிய சுகங்களை எல்லாம் அவர் அடையத்தான் போகிறார் அப்படின்னாலாம். சமாகதாத்வம் வீரியேனா மோதீஷசி மகாத்மனா ஸ்வர்ஷேன சமாயுக்தா யதா சஸ்யேன மேதினி. அதாவது இந்த விஷயம் எப்படி இருக்கும் தெரியுமா சீதே? பிரமாதமாக அதிக அளவில் மழை பெஞ்சதும் விளைநிலங்களில் பயிர்கள் ஆனந்தமாக எப்படி அசைந்தாடுமோ
அதுபோல ஸ்ரீ ராமபிரானின் பராக்கிரமத்தினால அடையப்பட்ட நீ பேர் அருளாளராக இருக்கக்கூடிய உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானால கண்டிப்பாக மகிழ்விக்கத்தான் போகிறார் உன்னை, அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னாலாம். கிரீவரம் அபிதோ நுவர்த்தமானோ ஹயைவ மண்டலவாசிய கரோதி தமீக சரணம் அபிவேகி தேவம் திவசகரம் பிரபவோ ஹ்யயம் பிரஜானாம். அதாவது சீதே, மேருமலையினுடைய 4 புறமும் குதிரை போல வேகமாக வலம் அவர் வருகிறாரே. யாரு? சூரிய பகவான். மேருமலையில் 4 புறமும் வராரு, குதிரை மேலே வேகமாகவும் வலம் வருகிறார். அதுபோல நீ இப்போதே கண்டிப்பாக அந்த சூரிய பகவானிடம் அடைக்கலம் அடைவாய். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர்தான் அனைத்து பிராணிகளையும் செயலாற்ற தூண்டுபவர். இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லோருக்கும் சுக துக்கங்களையும் தரக்கூடியவர் அவர் தான், சூரியன் தான். அதனால் நீ சூரிய பகவானை வந்து வழிபடு, அதுதான் உனக்கு இந்த உகந்த நேரம் அப்படின்னாலாம் சரமே சீதா பிராட்டியர்கிட்ட. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே யுத்தகாண்டே திரியஸ்திரிசம்சர்கா. ஸ்ரீமத் பல வால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 33வது சர்க்கமானது பூர்த்தியானது. மீண்டும் அனைவருக்கும் அன்பான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த ராமாயணம் என்னும் பதிவானது இன்னும் 1 வாரம் கழித்து மீண்டும் பதிவிட இருக்கின்றோம் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். லோகா சமசா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.